ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது இந்த பொருளை போடுங்கள், கஷ்டம் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்கள் கஷ்டம் மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும், சந்தோஷமும் நிம்மதியும் உங்கள் வீட்டில் தாண்டவமாடும். அப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு வீட்டில் விளக்கு எறிவது அப்படின்றது ஒரு கோவிலில் விளக்கு எறிவதற்கு சமம். அதனால் ஒரு வீடு அப்படின்னாலே தினமும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரமாச்சும் விளக்கு எரியணும். அப்போ தான் அந்த வீட்டில் சுபிட்சம் ஏற்படும், சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும். பெண்கள் கண்டிப்பாக காலையோ அல்லது மாலையோ அந்த விளக்கு ஒரு 1/4 மணி நேரமாவது ஏற்றுங்க. ஒரு சிலர் அகண்ட தீபம் வச்சுருப்பாங்க. அப்படின்னா அவங்க வீட்டில் எப்பொழுதுமே அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நம்ம சொல்கிற இந்த பொருளை அந்த காலையில் நீங்கள் அதை போட்டாலே போதும். அதே போல் அந்த காலையோ மாலையோ விளக்கு ஏற்றுபவர்களாக இருந்தால் சரி, கொஞ்சம் நேரம் தான் எங்கள் வீட்டில் விளக்கு எரியும்னா அந்த நேரத்தில் இந்த பொருளை போட்டால் போதும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள் அனைத்தும் காணாமல் போகும். அது என்ன பொருள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டில் விளக்கு ஏற்றுவது அப்படின்றத நம்ம முன்னோர்கள் எப்படி முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்கன்னா, வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு பொண்ணு வீட்டுக்கு மருமகள் வர்றதே வீட்டுக்கு விளக்கேற்றுவதற்கு தான். விளக்கு எறிவதே வீட்டில் சுபிட்சத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வருவதற்கு தான் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் விளக்கேற்றுவதை முக்கியப்படுத்தி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்தாலே முதல்ல அவங்கள செய்ய சொல்கிறது பூஜை அறைக்கு நேராக கூட்டிகிட்டு போய் விளக்கேற்ற சொல்கிறது தான். அப்போ இதிலேருந்தே தெரியும் ஒரு வீட்டில் விளக்கு அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. கண்டிப்பாக அந்த விளக்கு நம்ம வீட்டில் எரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் டெய்லி விளக்கேற்றினாலே அந்த தீப ஒளியில் நம்ம வீட்டிற்குள் தெய்வ சக்தி கண்டிப்பாக பரவும். ஒரு இறையாண்மை, இறை சக்தி நம்ம வீட்டில் ஏற்படும். நெகட்டிவ் யாவும் கண்டிப்பாக நீங்கும். அதனால் எங்கள் வீட்டில் எப்போதாவது வாரத்துக்கு ஒரு முறை தான் விளக்கேற்றுவோம், வெள்ளி செவ்வாய் தான் விளக்கேற்றுவோம்னா இனிமேல் தினமும் காலையோ மாலையோ எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் சரி, அவங்களால முடிஞ்சவங்கள நீங்கள் விளக்கேற்ற சொல்லுங்கள். விளக்கேற்றும் பொழுது நம்ம சொல்கிற இந்த பொருளையும் போடுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் கல்கண்டு. இந்த டைமண்ட் கல்கண்டு விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ஒரு மாதம் கூட வரும். அதை ஒரு பூஜை அறையிலேயே பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இந்த டைமண்ட் கல்கண்டு ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சுப காரியங்களில் நம்ம பயன்படுத்துகிறது இந்த டைமண்ட் கல்கண்டு தான். அந்த தட்டில் வரவேற்பதற்காக எல்லாருக்கும் நம்ம வச்சு சந்தன குங்குமம் வச்சு அதை பண்ணுறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த டைமண்ட் கல்கண்டு. அது மட்டும் கிடையாது, முருகருக்கு உகந்த ஒரு பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். முருகரை தினமும் இந்த டைமண்ட் கல்கண்டு வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றுவார். அந்த அளவுக்கு சக்தி இதில் இருக்குது. அதனால் இந்த டைமண்ட் கல்கண்டை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு 5 மட்டும் எடுத்து நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தில் போட்டுருங்க. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை, அதிசயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் இந்த கல்கண்டை போடுறது அப்படின்றது அந்த நெருப்புக்கு நம்ம தரக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு மரியாதை அப்படின்னே சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. காலையில் விளக்கேற்றினா ஒரு 5 டைமண்ட் கல்கண்டு எடுத்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி திரியை போட்டுட்டு ஏற்றுறதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த டைமண்ட் கல்கண்டை போடணும். தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி போடக்கூடாது. அந்த விளக்குக்குள்ளேயே எண்ணெயில் நீங்கள் போட்டுடலாம். மறுநாள் ஏற்ற போகிறீங்கன்னா அதை எடுத்து அகற்றி நீங்கள் வேறு டைமண்ட் கல்கண்டு போடலாம். அதே கிடக்கு, நான் மறுநாளும் அதே யூஸ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு நாள் 5 டைமண்ட் கல்கண்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அது அன்னைக்குள்ள ஒரு வழிபாடு தான். அதை மறுநாள் நம்ம அந்த விளக்குக்குள்ளே கிடந்தாலும் அதை எடுத்து போட்டுட்டு வேறு 5 டைமண்ட் கல்கண்டு போட்டு நீங்கள் ஏற்றி பாருங்கள். இதை நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றினாலும் இதை செய்யலாம். காமாட்சி தீபம் ஏற்றாதவர்கள் அகல் விளக்கு இதுக்குன்னே நீங்கள் தனியாக வச்சுட்டு அந்த அகல் விளக்கை ஏற்றி இந்த 5 டைமண்ட் கல்கண்டை போடலாம். அது உங்கள் இஷ்டம்தான். ஒரு 2 நாள் ஏற்றிட்டு நீங்கள் என்ன ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வாரம் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். உங்கள் வீட்டில் நிம்மதி, சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் இதில் முக்கியம். ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. நம்பிக்கையோடு
தொடர்ந்து செய்தால்தான் நமக்கு உண்டான பலனை நீங்கள் பெற முடியும். அதனால் சலுப்பு பார்க்காம ஒரு 5 நிமிஷம் வேலை தான் இது விளக்கேற்றி வச்சுட்டு அந்த டைமண்ட் கல்கண்ட மனதார வழிபட்டுட்டு உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையை இது மாற்றும் ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம். இது மாதிரி எளிமையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.